கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது யானை பற்றின சில அரிய தகவல்கள். நாம் சின்ன வயசில் வந்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் ஃபேவரட் அனிமல் அப்படின்னு இங்கிலீஷில் எஸ்ஸே எழுதியிருப்போம். அப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக எழுதியிருக்கிறது வந்துட்டு ஒன்று டைகரை பற்றி இருக்கும், இல்லைன்னா எலப்பன் பற்றி இருக்கும். எலப்பன் பற்றி என்ன எழுதியிருப்பீங்க? எலப்பன் வந்து ஒரு வைல்டு அனிமல், அது ஒரு ஹெர்பிவோரஸ், அதுக்கு வந்து உடம்பு பெரிய உடம்பு இருக்கும், ஒரு 4 கால் இருக்கும், 2 காது இருக்கும், அதுவும் 2 பெரிய காது இருக்கும், அப்புறம் ஒரு தும்பிக்கை இருக்கும், அப்புறம் அந்த இலை தழை அப்புறம் பழங்கள்லாம் சாப்பிட்டு வாழும் அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்துட்டு யானை பற்றின சில அரிய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சொல்லணுன்னா, யானை வந்து நம்ம தமிழில் வந்துட்டு ஒரு பேரில் தான் குறிப்பிடுறோம். ஸோ யானைன்னு சொல்லாமல் வந்துட்டு இதை தவிர்த்து கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட பெயர்கள் வந்து யானைக்கு இருக்குது. அதில் ஒரு சில பேர் நான் சொல்கிறேன். கரி, பிடி, வேழம், வாரணம், அப்புறம் கைமா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள். அதை தான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 60 பெயர்கள் இருக்குது யானைக்கு. அடுத்தது சொல்லணுன்னா, யானையோட கூட்டத்தை வந்துட்டு வழிநடத்தி சொல்லணும்ல எப்போவுமே ஒரு யானை. அந்த யானை எப்போவுமே பெரும்பாலுமாக வந்துட்டு முக்கியமாக ஒரு 99% வந்து சொல்லணுன்னா அது வந்து அந்த கூட்டத்தை சேர்ந்த ரொம்ப வயதான அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெண் யானையாக தான் எப்போவுமே இருக்கும். இது போக யானையுடைய மசில், அதாவது தசைகள் வந்து கிட்டத்தட்ட 40,000 தசைகளால் உருவானது தான் வந்து யானையோட தசையாக இருக்கும். அடுத்ததாக சொல்லணும்னா, யானைக்கு வந்து வேர்வை சுரப்பி அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் முக்கியமாக சொல்கிறதுக்கு என்னென்னா, யானையோட முட்பற்கள் தான் வந்துட்டு அதுக்கு தந்தமாக வளருமா. நம்மளுக்கு எப்படி வந்து சின்ன வயசில் பால்பல் விழுந்து அது வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தது வந்து பெர்மனன்ட் டீத்தாக வளரும்ல, அதே போல் தான் யானை வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 12 மாத காலம் அதுக்கு பிறந்ததுக்கப்புறம் அதோடைய பால்பல் வந்து விழுந்து தான் அதுக்கு வந்துட்டு தும்பிக்கையாக மாறி வளரும். அது வந்து வயதாக வந்துட்டு அது நீண்டு வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்லணுன்னா, யானை கிட்டத்தட்ட 140லேருந்து 270 கிலோ வரை ஃபுட்டு வந்து சாப்பிடுமா டெய்லியும் சொல்கிறேன். மொத்தமாக இல்லை, ஒரு நாளைக்கு 140லேருந்து 270 கிலோ ஃபுட்டு வந்து சாப்பிடுமா. ஸோ இதனாலவோ என்னவோ தெரியல, வந்துட்டு யானைக்கு வந்து நார்மலி அதுக்கு ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு, நம்மளுக்கு வந்துட்டு எப்படி ஒரு 4 மணி நேரத்தில் வந்து டைஜஷன் ஆகிடும்னா, யானைக்கு வந்துட்டு ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கே 16 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறதுக்கு, யானையோட ஆயுசு காலம் வந்து 70லேருந்து 80 ஆண்டுகள் உண்டு. அப்புறம் ஒரு பெண் யானை வந்து கர்ப்பமாக இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பகாலம் வந்துட்டு 22 மாத காலங்கள். இப்போ நம்ம ஹியூமனுக்கு வந்துட்டு எப்படி ஒரு 10 மாதம் இருக்குமா, ஆனால் வந்து யானைக்கு வந்து 22 மாதம் வந்துட்டு அது கர்ப்பத்தை சுமந்துட்டு தான் வாழும். ஒரு குட்டி யானை பிறந்ததுக்கப்புறம் அந்த யானை வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்துட்டு வெறும் 20 நிமிஷம் தான் தேவைப்படும். அதுவே எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். அண்ட் ஒரே ஒரு நாளில் அந்த பிறந்த யானை வந்துட்டு அதோட கூட்டத்தோடு சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடுமா. அதுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது யானைக்கு. ஸோ இது போல் மேலும் தகவல்கள் நான் உங்ககிட்ட வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ஒரு எபிசோடில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுவது ராசியா ஜூலியட்டா. பாய்.